NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2025 அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்ல முழு வீச்சா ஈடுபட்டு இருக்கோம். ஆல்ரெடி பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் இதுக்கான லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் அதாவது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவில் எலக்ட்ரிக்கல் மிஷின் சப்ஜெக்ட்ஸில் இந்த டிசி மிஷின்ஸ் அந்த ஒரு பார்ட் மட்டும் நம்ம எடுத்து அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஃபார்முலாஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது இல்லை. அது ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலாஸ் லிஸ்ட் பண்ண போகிறேன், பேசிக் பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் யா வச்சுட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஒன்லி ஃபார் TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2025 அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸுடைய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம அதுக்கான ஒவ்வொரு வீடியோ தனியாக கொடுத்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசி மிஷின்ஸில் இன்டியூஸ் EMF ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா E is equal to B by Zn by 60A. சரி, Pங்கிற நம்பர் ஆஃப் போல், ஃப்ளக்ஸுங்க பைங்கிறது ஃப்ளக்ஸ், Zங்கிற நம்பர் ஆஃப் கண்டக்டர், Nங்கிற ஸ்பீட், Aங்கிற நம்பர் ஆஃப் பேரல் பாத். தெரியும். ஓகே, இதில் நம்பர் ஆஃப் காயில்ஸும் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் கண்டக்டர் Z கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்பர் ஆஃப் கண்டக்டர் Z is equal to number of coils into number of turns in each coil into number of conductor in each turns. ஸோ நம்பர் ஆஃப் கண்டக்டர் இன் ஈச் டர்ன்ஸ் எப்பவுமே 2 தான். ஸோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் காயில்ஸும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ஈச் காயில் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், Z காமிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து A பேரல் பாத். லேப் வைண்டிங்காக இருந்ததுன்னா பேரல் பாத் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் போல்ஸ். நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பேரல் பாத் ஃபார் லேப் வைண்டிங். இது வேவ் வைண்டிங்காக இருந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் பேரல் பாத் A is equal to 2. அதான் ஃபிக்ஸ். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் கான்ஸ்டன்ட், ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட், Z நம்பர் ஆஃப் கண்டக்டர் கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் பேரல் பாத் கான்ஸ்டன்ட். அப்போ வேரியபிள் ஸ்பீட் மட்டும் தான் வேரியபிள். ஸோ E டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு N நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் E1 by E2 is equal to N1 by N2. சரியா? சில ப்ராப்ளத்தில் நம்ம இந்த ரேஷியோ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்தவரையில் இந்த ஃபார்மஸை ஏன் வச்சாலும் அடிஷ்னலாக புக்கில் உள்ள சில ப்ராப்ளம்ஸ் செஞ்சு பார்த்து பழகிக்குங்க. செஞ்சு பார்த்து பழகினா ஆன்சர்ஸும் தப்பு இல்லாமல் உங்களை கொண்டு வர முடியும். சரிங்களா? அடுத்து ஃப்ளக்ஸை எப்படின்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்டு ஏரியா அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது ஆர்மேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கும். அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 2πr × N. Lங்கிற லென்த்து, Rங்கிற ரேடியஸ். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்ஸ் பெரிபெரல் ஸ்பீட் ஆஃப் டிசி மிஷின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா π × D × N by 60. இது மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவாங்க. Nங்கிறது ரெவல்யூஷன் பர் மினிட், RPM. Nங்கிறது ரெவல்யூஷன் பர் மினிட்ல இருக்கணும், செகண்ட்ஸ் இருக்கக்கூடாது. N ரெவல்யூஷன் பர் மினிட்ல இருந்துச்சுன்னா பெரிபெரல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா π D N by 60 மீட்டர் பர் செகண்ட்ஸ் கிடைக்கும். சரியா? இதே இது N ரெவல்யூஷன் பர் செகண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா π × D × N அது மாதிரி யூஸ் பண்ணணும். புரிஞ்சுக்க முடியுதா? இங்கே Dங்கிறது டயாமீட்டர் ஆஃப் ஆர்மேச்சர். ஓகே, அடுத்த ஃபார்முலா இந்த டிசி மிஷின்ஸை பொறுத்தவரையில் அதோட பார்ட்ஸில் கம்யூட்டர் இருக்கிறது ஒரு முக்கியமான பார்ட்ஸ். அந்த கம்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலாகவே ஜென்ரலாக இன்டியூஸ் ஆகக்கூடிய EF AC அல்டர்னேட்டிங் நேச்சராக இருக்கும். பட் நமக்கு வேண்டியது டிசி வேணும். ஸோ அந்த ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்யூட்டர் யூஸ் ஆகும். ஸோ அந்த கம்யூட்டர் என்ன பண்ணும், கன்வெர்ட் தி ஏசி இன்டியூஸ்ட் ஏசி வோல்டேஜ் இன்டு டிசி வோல்டேஜ். ஓகே, அடுத்து டிசி மிஷின்ஸை பொறுத்தவரையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு சில வைண்டிங்ஸ், காம்பன்சேஷன் வைண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்போல் வைண்டிங் அப்படிங்கிறது ஒரு போல் ஸ்டூல் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா இன்டர்போல் வைண்டிங் எதுக்குன்னா அந்த கம்யூட்டர் சர்ஃபேஸ்ல ஃபிளாஷ் ஓவர் ஆகும். ஃபிளாஷ் ஓவர்ங்கிறது என்னன்னா ஸ்பார்க் ஆகும். கம்யூட்டரில் சில ஸ்பார்க்கிங் வரும். அந்த ஸ்பார்க்கிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இன்டர்போல் வைண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து ஆர்மேச்சர் ரியாக்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு காம்பன்சேஷன் வைண்டிங் ஆர்மேச்சரில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சர்க்குலேட்டிங் கரண்ட். இப்போ லேப் வைண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சில இண்டஸ்ட்ரி ஆஃப் அன்பேலன்ஸ் லோட் இருந்துச்சு, அன்பேலன்ஸாக ஒரு ஜென்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரண்ட் ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதான் சர்க்குலேட்டிங் கரண்ட் சொல்லுவாங்க. அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஒரு ஈக்குவலைசர் ரிங் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த ஈக்குவலைசர் ரிங் என்ன பண்ணுவோம், இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் இது வழியாக ஃப்ளோ பண்ண வச்சிடும். இது லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக இருக்கும். இந்த ஈக்குவலைசர் ரிங் லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக இருக்கும். அது வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதனால நமக்கு பிரஷஸ் டேமேஜ் ஆகுது. இந்த சர்க்குலேட்டிங் கரண்டால பிரஷஸ் டேமேஜ் ஆகிறது அவாய்ட் ஆகும். ஏன்னா அதில் அந்த கரண்ட் இந்த ஈக்குவலைசர் ரிங் வழியாக ஃப்ளோ ஆகிடும். சரியா? ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிகிரிக்கும் மெக்கானிக்கல் டிகிரிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ். θE எலக்ட்ரிக்கல் இஸ் ஈக்குவல் டு θM மெக்கானிக்கல் டிகிரி இன்டு நம்பர் ஆஃப் போல்ஸ் பை 2. அது என்ன சார் மெக்கானிக்கல் டிகிரினா என்ன, எலக்ட்ரிக்கல் டிகிரி என்ன? மெக்கானிக்கல் டிகிரினா என்ன அப்படின்னா ஷாஃப்டோட ரொட்டேஷன்ஸ்.
ஒரு இடத்துல ஷாஃப்ட் ஆரம்பிச்சு திரும்ப அதே இடத்துக்கு ஷாஃப்ட் வருது அப்படின்னா 320 டிகிரின்னு அர்த்தம். இதே எலக்ட்ரிக்கல் டிகிரியில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ளக்ஸுடைய ரொட்டேஷன், ஃப்ளக்ஸுடைய ரொட்டேஷன்ஸ். சரி, ஒரு போல் இருந்ததுன்னா நார்த் டு சவுத் 180 டிகிரி அர்த்தம். சரி, 2 போல் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நார்த் டு சவுத், சவுத் டு நார்த். அப்போ நார்த் டு சவுத்துக்கு ஒரு 180, அடுத்து சவுத் டு நார்த்துக்கு இன்னொரு 180. ஸோ டோட்டலி 360. சரியா? இது நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 4 போல்ஸ் இருக்கு. அப்போ என்ன ஆகும், நார்த் டு சவுத், சவுத் டு நார்த், அதுக்கு ஒருத்தர் நார்த் டு சவுத், அடுத்து சவுத் டு நார்த். இந்த மாதிரி 2 நார்த் டு சவுத் வரும், 2 சவுத் டு நார்த் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு 4 × 180. அப்போ என்ன வரும், 360 + 360 720 டிகிரி கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் டிகிரி. சரியா? அப்போ எலக்ட்ரிக்கல் டிகிரி புரிஞ்சுட்டா? எலக்ட்ரிக்கல் டிகிரிங்கிறது ஃப்ளக்ஸ் ரொட்டேஷன்ஸ், மெக்கானிக்கல் டிகிரிங்கிறது ஷாஃப்ட் ரொட்டேஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஆர்மேச்சர் காயிலில் கரண்ட் ஃப்ளோ. இதில் ஐசிங்கிறது என்ன, ஆர்மேச்சர் காயில், ஈச் காயில், ஆர்மேச்சரில் உள்ள ஈச் காயிலில் உள்ள கரண்ட். ஒரு பேரல் பாத் இருக்கு, நம்பர் ஆஃப் பேரல் பாத் ஏ, அது ஒரு பாத்தில் ஃப்ளோடே கரண்ட், அதான் ஆர்மேச்சர் காயில்னு சொல்லுவாங்க. சரியா? ஐஏங்கிறது ஆர்மேச்சர் டெர்மினல், ஆர்மேச்சர் டெர்மினலில் ஃப்ளோடே கரண்ட். அதுக்கப்புறம் பேரல் பாத் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பேரல் பாத் ஈக்குவல் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஆர்மேச்சர் டெர்மினல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர்மேச்சர் காயில். ஒரு பேரல் பாத்தில் ஃப்ளோடே கரண்ட் தான் ஆர்மேச்சர் காயில் கரண்ட். ஓகேவா? ஐசி இஸ் ஈக்குவல் ஐஏ பை ஏ, ஏங்க நம்பர் ஆஃப் பேரல் பாத். அடுத்து பிட்ச் ஃபேக்டர். பிட்ச் ஃபேக்டருங்கிறது என்னன்னா கேபி காஸ் ஆல்ஃபா பை 2. சரியா? இல்லை ஆல்ஃபாங்கிறது என்னன்னா ஃபால் ஆஃப் ஷார்ட் பிட்ச் ஆங்கிள்னு சொல்லுவோம். சரியா? ஃபால் ஆஃப் ஷார்ட் பிட்ச் ஆங்கிள்ங்கிறது என்னன்னா ஃபுல் பிட்ச் மைனஸ் ஷார்ட் பிட்ச் இன்ட்டு 180. சரியா? ஃபார்முலா எப்பவுமே ஃபுல் பிட்ச் வந்து 1, நம்ம ஷார்ட் பிட்ச் வந்து 5/6 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஷார்ட் பிட்ச் வந்து 5/6 அப்படி இருக்கு அப்படின்னா ஃபுல் பிட்ச் வந்து 6/6. சரி, அப்போ ஃபால் ஆஃப் ஷார்ட் பிட்ச் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1/6 கிடைக்கும். 1/6 இன்ட்டு 180 பார்த்தீங்க அப்படின்னா 30 கிடைக்கும். சரி, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் 30 வரும். சரியா? இதுதான் அவனுடைய ஃபார்முலாஸ். அடுத்து டார்க் ஈக்குவேஷன்ஸ். அதில் இருந்து பவர் டெவலப்டு இஸ் ஈக்குவல் டார்க் இன்ட் ஆங்குலர் ஸ்பீடு. சரியா? ஸோ டிசி மிஷின்ஸை பொறுத்தவரையில் பவர் டெவலப்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இஏ இன்ட் ஐஏ, வோல்டேஜ் இன்ட் கரண்ட். வோல்டேஜுக்கு இன்டியூஸ்ட் வோல்டேஜ், கரண்ட் ஆர்மேச்சர் கரண்ட். டார்க்ங்கிறது டி. ஆங்குலர் ஸ்பீடுங்கிறது என்னன்னா ரேடியன் பெர் செகண்ட்ஸ். அதனால என்ன பண்ணுறோம், 2/n/60 போடுறோம். ரேடியன் பெர் செகண்ட்ஸ்ங்கிறதுனால தான் டிவைட் பை 60 வருது. சரியா? ஸோ இது நமக்கு தெரியும். இஏ இண்டஸ்ட்ரியல் ஈக்குவேஷன்ஸ் மட்டுமே தெரியும். V/ZN/60 தெரியும். இதை சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ டார்க் ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? அப்போ இதுலேருந்து T is directly proportional to pi into IA அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளக்ஸ் வந்து ஒவ்வொரு மோட்டரை பொறுத்து மாறும். சண்ட் மோட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். சீரிஸ் மோட்டருக்கு ஃப்ளக்ஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து டைப்ஸ் ஆஃப் மோட்டார்ஸ். இதை சண்ட் மோட்டர் எடுக்கும். டிசி சண்ட் மோட்டார்னாலே உங்களுக்கு இந்த டயக்ராம் ஞாபகம் வரணும். ஃபீல்டு வைண்டிங் வந்து சென்டரில் இருக்கும். இங்கே IARA, இங்கே IASH. ஸோ அப்போ கரண்ட் மோட்டார் பொறுத்தவரையில் கரண்ட் டெர்மினலேருந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஈக்குவேஷன்ஸ் இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வந்துடலாம், V is equal to இங்கே கேபிள் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதுதான் அப்ளைட் வோல்டேஜ், இங்கே தான் அதிகமான வோல்டேஜ். ஸோ V is equal to IARA ட்ராப் இருக்கும், இங்கே இன்டியூஸ் EMF ப்ளஸ் ப்ரெஷ் ட்ராப். இந்த இடத்துக்கு கேபிள் அப்ளை பண்ணுறேன். கேபிள் அப்ளை பண்ணோம்னா இந்த ஆர்மேச்சூரில் என்னெல்லாம் ட்ராப் இருக்கும் அப்படின்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப், ப்ரெஷ் ட்ராப், இன்டியூஸ்ட் வோல்டேஜ். ஸோ அப்போ V is equal to IARA ப்ளஸ் EV ப்ளஸ் V ப்ளஸ் கிடச்சிருமா? ஓகே. அடுத்து இந்த பார்த்துக்கு கேபிள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா V is equal to ISH RSH கிடச்சிரும். கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேவி லோட் கரண்ட் எடுத்துக்கலாம். இல்லை இல்லை IL, I டோட்டல், அந்த மாதிரி நீங்கள் எப்படிலாம் எடுத்துக்கலாம். ஸோ I is equal to ஆர்மேச்சர் கரண்ட் ப்ளஸ் ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் கரண்ட். ஸோ I is equal to IA ப்ளஸ் ISH கிடச்சிருமா மோட்டரை பொறுத்தவரையில். அடுத்து ஷண்ட் மோட்டரை பொறுத்தவரையில் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இது ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஷண்ட் மோட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து முக்கியமானது ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ என்ன வரும், T என்ன வரும், T டைரக்ஷனல் வருஷம் பை ஐஏன்னு இருக்குது. இங்கே பை கான்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ டார்க் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா T டைரக்ட்லி வருஷம் ஐஏன்னு எழுதலாம். ஏன்னா ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து T1/T2 is equal to IA1/IA2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து சண்ட் ஜென்ரேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா கரண்ட் டைரக்ஷன் மட்டும் தான் டிஃபரன்ஸ். இங்கே வந்து கரண்ட் வந்து டெர்மினலேருந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பட் இங்கே வந்து ஆர்மேச்சூரில் உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட் வெளியே போகும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேவியில் அப்ளை பண்ணால் இங்கே தான் சோர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இன்டியூஸ்ட் வோல்டேஜ் E is equal to IARA ப்ளஸ் V ப்ளஸ் V கிடைக்கும். சரி, கேவியில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா இதுதான் அதிகமான வோல்டேஜ், இங்கே இருந்தால் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இப்படி கிடைக்குமா? இன்டியூஸ்ட் வோல்டேஜ் தான் சோர்ஸ். இங்கே வந்து டெர்மினல் வோல்டேஜ் தான் சோர்ஸ். ஸோ அதனால் V கிடைக்கும். V is equal to கிடைக்கும். இங்கே இன்டியூஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ்னால E is equal to கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு கேபிள் அப்ளை பண்ணிங்கன்னா V is equal to ISH RSH கிடைக்கும். கரண்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்கமிங் கரண்ட், இந்த நோடுக்கு இன்கமிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா IA, அவுட்கோயிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா IL ISH. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் டிசி மிஷின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டயக்ராம்ஸ் கரெக்டாக வரணும். கண்ணுக்கு டயக்ராம் வந்தோன்னா ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்ட் ஜென்ரேட்டர், இங்கே சண்ட்னாலே ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ T டைரக்ஷனல் ஐஏதான இதே ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து சீரிஸ் மோட்டர், டிசி சீரிஸ் மோட்டர். சீரிஸ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மேச்சர் வைண்டிங் சீரிஸ். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மேச்சர் வைண்டிங்கும் சீரிஸ். இங்கே வந்து பேரல்.
இப்போ இதுக்கு கேவிஎல் அப்ளை பண்ண என்ன வரும்? மோட்டாருங்கிறதுனால இங்கே வந்து டெர்மினல் சப்ளை வோல்டேஜ் வந்து டெர்மினல் வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ். அப்போ என்ன வரும்? V is equal to IRA plus இந்த ட்ராப் சீரிஸ் வைண்டிங்கோட ட்ராப் IRAC plus EA plus ப்ளஸ் ட்ராப் இந்த மாதிரி கிடைக்குமா? இதில் அடிஷனல் வர்றது இந்த ஃபீல்டு வைண்டிங்குடைய ட்ராப்பும் சேர்ந்து இருக்கும். சரியா? இங்கே வந்து கரண்ட் வந்து சேம் சீரியஸில் இருக்கிறதுனால லோட் கரண்ட்டும் இந்த சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங்கில் கரண்ட்டு ஆரம்பிச்சிருக்கணும் எல்லாமே சீரியஸ் சேமாக அடையும். சரியா? அடுத்து சீரியஸ் மோட்டரை பொறுத்தவரையில் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு IA. ஃப்ளக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்க கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனல் இருக்கும். ஏன்னா இந்த ஃபீல்டு வைண்டிங்கில் ஆஃப் கரண்ட்டும் ஆரம்பிச்சிருக்க கரண்ட் சேம். புரியுதா? ஸோ அப்போ இதில் வந்து ஏன் இங்கே வந்து சண்டு மோட்டரில் வந்து கான்ஸ்டன்ட் பார்த்துட்டு அப்படின்னா சப்ளை வோல்டேஜுக்கு பேரலாக இருக்குது. அப்போ சப்ளை வோல்டேஜுக்கு பேரலாக இருக்கும்போது இந்த சண்டு கரண்ட் கான்ஸ்டன்ட் எப்போவுமே. ஏன்னா வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட், டெர்மினல் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், அப்போ சண்டு கரண்ட் கான்ஸ்டன்ட், சண்டு கரண்ட் கான்ஸ்டன்ட் இருக்கும், ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும். பட் இங்கே வந்து இந்த இண்டஸ்ட் வோல்டேஜ் இந்த இண்டஸ்ட் வோல்டேஜ் மாறும். இண்டஸ்ட் வோல்டேஜ் மாறதுனால நமக்கு இந்த கரண்ட் மாறதுனால நமக்கு என்ன ஆகும்? ஃப்ளக்ஸும் மாறும். இப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர்மேச்சர் கரண்ட். ஆர்மேச்சர் கரண்ட் கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. அப்போ டார்க் ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும்? டார்க் இஸ் ப்ரொபோஷனல் டு பைக்கு பதில் ஐயா போட்டுக்கலாமா? ஐஏ இன்ட்டு ஐயா ஐஏ ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன்ஸ் இன்டு ஈக்குவேஷன் மாறும். இன்டு ஈக்குவேஷன் ரேஷியோ E1/E2 is equal to N1/N2 எடுத்துக்குவோம். N1/N2 அடிஷனலாக ஃப்ளக்ஸும் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஃப்ளக்ஸ் வேரியபிள். ஸோ ஃப்ளக்ஸுக்கு பதில் IA1/I2. ஏன்னா P பை வருதா ஈக்குவேஷன்ஸில் இண்டஸ்ட்ரியல் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா P/ZN/60A. அதில் வந்து ஃப்ளக்ஸும் ஸ்பீடும் வேரியபிள். மற்ற சண்டு மோட்டருக்கு வந்து அங்கே ஸ்பீடு மட்டும் தான் வேரியபிள், ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். பட் இங்கே வந்து ஃப்ளக்ஸ் வேரியபிள்ங்கிறதுனால ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐங்கிறதுனால இந்த ஃப்ளக்ஸுக்கு பதில் IA1 போட்டுக்கணும். அதே டார்க் ஈக்குவேஷன்ஸ் பாருங்க, T1/T2 is equal to IA1/IA2 யூஸ் பண்ணிக்கலாமா? அடுத்து ஜென்ரேட்டர் இதே தான், வேற உண்மையிலே கரண்ட் டைரக்ஷன் மட்டும் தான் மாற போகுது. டிசி சீரிஸ் சென்டர் பொறுத்தவரை சோர்ஸ் வந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து கன்ஃப்ளோர் இருக்கு. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரி ஆஃப் E is equal to IRA ஆரம்பிச்சு ட்ராப், இந்த வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப், டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் ப்ரஷ் ட்ராப். இந்த கரண்ட் எல்லாமே சேம் கரண்ட் ப்ளஸ் சேம் வோல்டேஜ். அதே மாதிரி பை டைரக்ஷன் IA, டார்க் டைரக்ஷன் IA ஸ்கொயர் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து லாங் ஷண்ட் கம்பவுண்ட் மோட்டர். லாங் ஷண்ட் கம்பவுண்ட் மோட்டர் என்ன? சீரிஸ் வைண்டிங் சென்டர் வைண்டிங் இருக்குது, ரெண்டு வைண்டிங் சேர்ந்து வருது. காம்பவுண்டுங்கனாலே சீரியஸும் சண்டு சேர்ந்து வரும். லாங் சண்டுங்கிறதுனால இந்த சீரியஸுக்கு சேர்ந்து சண்டு வருது. ஆர்மேச்சர் ப்ளஸ் சீரிஸ், ஆர்மேச்சர் ப்ளஸ் சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் இந்த ரெண்டுக்கு சேர்த்து சண்டு வரும். அதனால தான் லாங் சண்டு கம்பவுண்ட் மோட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சர்க்யூட் உங்களுக்கு ஏன் வந்துருச்சு? இது வந்து நீங்கள் ஓவர் ஈக்குவேஷனை கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இது கேவி அப்ளை பண்ணுங்க. மோட்டருங்கிறதுனால சோர்ஸ் வந்து டெர்மினல் வோல்டேஜ். ஸோ V is equal to இந்த கேவி அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? IRA IRSC இண்டஸ்ட்ரி ஆஃப் ப்ளஸ் ப்ரஷ் ட்ராப். அடுத்து இந்த இதுக்கு கேவிஎல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ISH RSH கிடைக்கும். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா IA ஆர்மேச்சர் கரண்ட் ஈக்குவல் டு சீரிஸ். இந்த ஐஏவும் ஆர்மேச்சர் சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் சேம். ஸோ ISC ISC எடுத்துக்கலாமா? இங்கே டோட்டல் கரண்ட் எடுத்துக்கலாம், இல்லை லைன் கரண்ட் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இதில் கேஸில் அப்ளை பண்ணி நான் இன்கமிங் கரண்ட் வந்து IL ரோட் கரண்ட், அவுட்கோயிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சன் ஃபீல்டு வைண்டிங் கரண்ட் ஆர்மேச்சர் கரண்ட். ஸோ IL = IA + ISH கொண்டு வரலாமா? அடுத்து இங்கே ரெண்டு ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு ஆட் பண்ணுறோம். அடுத்து லாங் சண்ட் காமன் ஜென்ரேட்டர் ரெண்டும் சேம் தான், பட் ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து கரண்ட் டைரக்ஷன் தான் டிஃபரன்ஸ். இங்கே சோர்ஸ் வந்து இண்டியூஸ் ஆஃப், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இங்கே கரண்ட் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து கரண்ட் வெளியே வருது. ஸோ IA = IL + ISH கிடைக்கும். IS = ISC. ஓகேவா? இதே ஃபார்மாக சொல்கிறோம். அடுத்து 18 ஷார்ட் சண்ட் காம்பவுண்ட் மோட்டர். ஷார்ட் சண்ட் காம்பவுண்ட் மோட்டர் என்ன அர்த்தம்னா, இந்த சண்டு வைண்டிங் வந்து சண்டு இந்த ஆர்மேச்சருக்கு மட்டும்தான் ஷண்டாக இருக்கும், சீரியஸுக்கு ஷண்டாக இருக்காது. பட் லாங் ஷண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சருக்கும் சீரியஸ் சேர்த்து சண்ட் இருக்கும், அதனால் லாங் ஷண்ட்னு சொல்கிறோம். இது வந்து ஆர்மேச்சருக்கு மட்டும்தான் ஷண்டாக இருக்கிறதுனால ஷார்ட் சண்ட் காம்பவுண்ட் மோட்டர்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இதுக்கு ஒரு கேவிஎல் அப்ளை பண்ணலாம், இதுக்கு வெளியே கேவிஎல் அப்ளை பண்ணலாம், ரெண்டு கேவிஎல் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு கேவிஎல் அப்ளை என்ன வரும்? V is equal to IRA இந்த ட்ராப் IRSC ப்ரஷ் ட்ராப் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி கிடைக்குமா? படிச்சிருக்கு. இங்கே IL is equal to ISC இந்த லோட் கரண்ட்டும் சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் கரண்ட் சேம். அடுத்து IL is equal to IA + ISH கிடைச்சிடும். இதில் கிரிஸ்டல் கரண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா IL is equal to IA + ISH கிடைச்சிடும். நீங்கள் இந்த லூப்புக்கு ஒரு கேவிஎல் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஒரு லூப் இந்த ஷண்ட் இந்த பேரல் பார்த்துக்கு ஒரு கேவிஎல் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த இது கிடைக்கும். EB + IRA + V ப்ரஷ் = ISH RSH. ஏன்னா இது ரெண்டு பேரல், இப்போ வோல்டேஜ் வந்து சேம். இதில் மொத்த வோல்டேஜும் இந்த சண்ட் ஃபீல்டு வைண்டிங் மொத்த வோல்டேஜ் சேம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஈக்குவேஷன்ஸ். சரியா? ரெண்டு வைண்டிங் இருக்குது, ஃப்ளக்ஸ் வந்து ரெண்டு அடிஷன்ஸ். இதே தான் ஷார்ட் சண்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் இருக்குது, ஒன்லி டிஃபரன்ஸ் கரண்ட். அப்போ நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்துடலாம். ஓகே. அடுத்து செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர். செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக மேலே டிஸ்கஸ் பண்ண எல்லாமே செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி மோட்டர். ஒரே ஒரு எக்ஸைட்டேஷன் மட்டும் போதும் ஆர்மேச்சருக்கும் ஃபீல்டுக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஆர்மேச்சருக்கு தனியாக ஒரு சப்ளை எக்ஸைட்டேஷன் கொடுப்போம், ஃபீல்டுக்கு தனியாக ஒரு சப்ளை. சரியா? செப்பரேட்லி எக்ஸைட்டடுக்கு தனித்தனியாக, ஆர்மேச்சருக்கு தனி சப்ளை, ஃபீல்டு வைண்டிங் தனி சப்ளை. ஸோ
ஸோ அப்போ இந்த கேபிள் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும்னா விஎஸ் ஈக்குவல் டு ஐஏஆர்ஏ ப்ளஸ் இபி ப்ளஸ் நீங்கள் ப்ரஷ் ட்ராப் நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நெக்லிஜிபிள் விட்டுலாம். சரியா? அடுத்து ஃபீல்டு வைண்டிங் இதில் நீங்கள் கேபிள் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபீல்டு வைண்டிங் ஈக்குவல் டு ஐஎஃப் இன்டு ஆர்எஃப். டிசி அப்ளை பண்ணுறதுனால இந்த காயிலோட இண்டக்டன்ஸ் எஃபெக்ட் வந்து நல்லிஃபை ஆகும். கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணுறது டிசி மோட்டர். டிசி அப்ளை பண்ணா இண்டக்டன்ஸ் எஃபெக்ட் வந்து ஷார்ட் 0 ஆயிரும். ஓகேவா? அடுத்து செப்பரேட்லி எக்ஸிட் டிசி ஜெனரேட்டர் இதே தான் பெர்மனெண்ட் இது, பட் தனித்தனியாக ஃபீல்டு வைண்டிங் தனியாக இருக்குது, ஆர்மேச்சர் வைண்டிங் தனியாக இருக்குது. ஸோ ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இண்டஸ்ட்ரி வந்து சோர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ஆஃப் ஸோ இபிசி ஈக்குவல் விஐஏஏ ப்ளஸ் ட்ராப் சேர்த்துக்கலாம், ப்ளஸ் ட்ராப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி ஃபார்முலா டிசி மிஷின்ஸ் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அவுட்புட் பை இன்புட் நமக்கு தெரியும் நார்மலாகவே. இன்புட் ஈக்குவல் அவுட்புட் ப்ளஸ் லாசஸ். சரியா? இங்கே லாசஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் லாசஸ், வேரியபிள் லாஸ், 2 லாஸ். கான்ஸ்டன்ட் லாஸை வந்து ஸ்டே லாஸ் இல்லை அயன் லாஸ்ன்னு சொல்லுவோம், வேரியபிள் லாஸ் வந்து காப்பர் லாஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த கான்ஸ்டன்ட் லாஸில் வந்து 2 டைப், எடிகரண்ட் லாஸ், ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். அதே காப்பர் லாஸில் வந்து ஃபீல்டு காப்பர் லாஸ், ஆர்மேச்சர் காப்பர் லாஸ். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போது டிசி மோட்டார்னு கொடுத்தாங்கன்னா மோட்டருக்கு இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவுட்புட் என்னது ரொட்டேஷன் மெக்கானிக்கல் பவர். ஸோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அப்போ அவுட்புட் வந்து கண்டுபிடிக்க முடியாது, ரொட்டேஷன் அது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா லாசஸ் தெரிஞ்சிச்சுன்னா இன்புட் தெரியும், ஏன்னா இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் பவர். அப்போ இன்புட்டும் இந்த லாசஸ் தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட் பவர் இன் வாட்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் போது அவுட்புட்டும் இன்புட்டும் வாட்ஸில் இருக்கணும். சரியா? இங்கே டிசி மோட்டரை பொறுத்தவரையில் இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் பவர், அப்போ ஈஸியாக வாட்ஸில் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் அவுட்புட் மெக்கானிக்கல் பவர் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்புட் மைனஸ் லாசஸ் அந்த ஃபார்மா யூஸ் பண்ணுவோம். சரியா? இது டிசி ஜென்ரேட்டர் இருந்ததுன்னா அவுட்புட் தான் எலக்ட்ரிக்கல் பவர், இன்புட் வந்து மெக்கானிக்கல் பவர். ஸோ இப்போ என்ன பண்ண இன்புட் வந்து இந்த ஃபார்மா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, குட். அடுத்து நோ லோட் பவர். நோ லோட் பவர்ங்கிறதுனா டோட்டல் லாஸ் இன் டிசி மிஷின்ஸ். மொத்த லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் நோ லோட் பவர். நோ லோடில் எவ்வளோ பவர் எடுத்துருதோ அதுதான் டோட்டல் லாஸ் இன் டிசி மிஷின்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம், நோ லோட் பவர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸ். கான்ஸ்டன்ட் லாஸ்ல என்ன வரும், எடிகரண்ட் லாஸ், ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எல்லாமே வரும். சரியா? அடுத்து வேரியபிள் லாஸ். வேரியபிள் லாஸ்ல எது வரும், ஃபீல்டு வைண்டிங் காப்பர் லாஸ் ப்ளஸ் ஆர்மேச்சர் காப்பர் லாஸ். எஃப்ங்கிறது போட்டோம்னா ஃபீல்டு வைண்டிங் காப்பர் லாஸ், ஏங்கிறது ஆர்மேச்சர் காப்பர் லாஸ். எல்லா லாஸ் டோட்டல் லாஸ் தான் நோ லோட் பவர். சரியா? நோ லோட் பவர்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மிஷின்ஸ். இது வந்து ஒரு மெயினாக 3 மெத்தட் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. இதுதான் எக்ஸாமினேஷன்ஸ் அடிக்கடி வரும். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பை சேஞ்சிங் ஃபீல்டு ஃப்ளக்ஸ். எப்படின்னா நமக்கு தெரியும் ரிலேஷன்ஸ் இவி இஸ் ஈக்குவல் டு பி பை இசட் என் பை 60A. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஸ்பீடுக்கும் ஃப்ளக்ஸ் உள்ள ரிலேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ். இப்போ ஃப்ளக்ஸ் குறைஞ்சதுன்னா ஸ்பீடு வந்து கூடும், ஃப்ளக்ஸ் கூடிச்சுன்னா ஸ்பீடு வந்து குறையும். சரி, நார்மலாக இப்போ என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஃபீல்டு வைண்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. எக்ஸ்எல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 இருக்குது, எக்ஸ்எல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 இருந்ததுன்னா அந்த ஃபீல்டு வைண்டிங்கில் வந்து ரேட்டட் ஃபீல்டு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ரேட்டட் ஃபீல்டு கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஸ்பீடு வந்து ரேட்டட் ஸ்பீடாக இருக்கும். சரியா? ஃப்ளக்ஸ் வந்து ரேட்டட் ஃப்ளக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்பீடு ரேட்டட் ஸ்பீடாக இருக்கும். நான் எக்ஸ்எல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்எல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது நான் எக்ஸ்எல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபீல்டு கரண்ட் குறையும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபீல்டு கரண்ட் குறையும். ஃபீல்டு கரண்ட் குறைஞ்சிச்சுன்னா ஃப்ளக்ஸ் குறையும். ஃப்ளக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்போது இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா above the rated speed only possible, below the rated speed கொண்டு வர முடியாது. இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் மூலமா above the rated speed மட்டும் தான் பாசிபிள். ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், எந்த மெத்தட் வந்து above the rated speedக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுதான் பை சேஞ்சிங் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் மெத்தட். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது மெத்தட் இந்த ஆர்மேச்சர் சர்க்யூட்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா ஆர்மேச்சர் சர்க்யூட்ஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண ஆர்மேச்சர் கரண்ட் குறையும். ஆர்மேச்சர் கரண்ட் குறையும் போது இண்டஸ்ட்ரி EMF குறையும். இண்டஸ்ட்ரி குறைஞ்சிச்சு அப்படின்னா இ குறைஞ்சிச்சுன்னா, ஏன்னா ஈக்கும் ஸ்பீடுக்கும் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸ். அப்போ இண்டஸ்ட்ரி EMF குறைஞ்சிச்சுன்னா ஸ்பீடு குறையும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட்ஸ். அடுத்து மூணாவது மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா வார்ட் ரினோட் மெத்தட். இது ரொம்ப முக்கியமான மெத்தட். இருந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி வரலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மோட்டாரை வந்து ஜென்ரேட்டரோட கப்பல் பண்ணி இன்புட் மோட்டருக்கு வந்து இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் பவர். ஸோ டேரெக்டாக இன்புட் கொடுக்காம ஒரு ஜென்ரேட்டர் வழியாக கொடுப்பாங்க. இப்போ ஜென்ரேட்டர் வழியாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இதில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய வோல்டேஜை நான் மாற்றினேன் அப்படின்னா, ஜென்ரேட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இண்டஸ்ட்ரி அட்ஜஸ்ட் ஆகிடும். அப்படிதானே? நான் இன்புட் மாற்றுறேன், இன்புட் டெர்மினல் வோல்டேஜ் மாற்றுறேன். இந்த மோட்டருக்கு போகக்கூடிய டெர்மினல் வோல்டேஜை வந்து இந்த ஜென்ரேட்டர் வச்சு மாற்றுறேன். அப்போ என்ன ஆகும், டெர்மினல் வச்சு மாறும்போது இண்டஸ்ட்ரி EMF மாறும். இண்டஸ்ட்ரி மாறும்போது நமக்கு என்ன ஆகும், இண்டஸ்ட்ரி மாறிச்சுன்னா ஸ்பீடு மாறும். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஸ்பீடுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல். சரியா? ஸோ இந்த மெத்தட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து இந்த மெத்தடில் வந்து பாசிபிள், பெஸ்ட் மெத்தட்.
பட் சைஸ்லாம் பெருசு, மெயின்டெனன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஜென்ரேட்டர் அடிஷனல் தேவைப்படுது. ஓகேவா? அடுத்து டெஸ்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் டிசி மிஷின்ஸ். மெயினாக 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரேக் டெஸ்ட். இந்த பிரேக் டெஸ்ட் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் லோடு அப்ளை பண்ணி பிரேக் அப்ளை பண்ணி நம்ம எஃபிஷியன்சி கொடுப்பாங்க. அடுத்து சிம்பர்னே டெஸ்ட். சிம்பர்னே டெஸ்ட்டை வந்து நோ லோட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னா கான்ஸ்டன்ட் லாஸ், அதாவது அயன் லாஸ், ஸ்ட்ரே லாஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அடுத்து ஹோப்கின்சன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது தான். இது வந்து பேக் டு பேக் டெஸ்ட் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வார்டு லெனோர்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தடுக்கு வந்து ஒரு ஜென்ரேட்டர் செட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹோப்கின்சன் டெஸ்ட்டுக்கும் ஒரு ஜென்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? பேக் டு பேக் டெஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ஸ், பேசிக் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிசி சண்ட் மோட்டரில் வந்து ஃபீல்டு வைண்டிங் வந்து ஓப்பன் ஆச்சு நடக்கும் கேட்குறாங்க. இது பழைய கொஸ்டின்ஸ் இருந்தது. சரியா? இப்போ நமக்கு தெரியும் சண்ட் மோட்டாரில் வந்து சண்ட் வைண்டிங் மட்டும் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபீல்டு வைண்டிங் ஓப்பன் ஆச்சுன்னா ஆர்மேச்சர் ஓப்பன் ஆச்சுன்னா ஆர்மேச்சர்லேயே கன்ஃப்ளோ இருக்காது. ஆனால் இண்டஸ்ட்ரி ஜெனரேட் ஆகாது. அப்போ வந்து மோட்டர் வந்து ஸ்பீடு குறைஞ்சி 0 வந்துடும். ஸ்பீடு வில் ரெடியூஸ் டு 0. மோட்டர் சுற்றிட்டே இருக்கு, திடீர்னு ஃபீல்டு வைண்டிங் கட் ஆயிடுச்சு அப்படின்னா சீரியஸ் மோட்டருக்கு ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகி 0 வந்துடும். இதே ஷண்ட் மோட்டரில் இருக்கும்போது ஃபீல்டு வைண்டிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மோட்டர் வந்து டேமேஜ் பண்ணி. சரியா? இதான் பேசிக் பாயிண்ட்ஸ். இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட் போஸ்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம என்சிஎல் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like